யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் அன்பகம் ஆன்மீக நிலையம் கொக்குவில் நல்லூர் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளால் வழங்கப்படும் கந்தபுராண கதைகள். கோவிலுக்கு போயக்க வெறும் ஜலம் போகுது, தண்ணி போகுது, அங்கிருந்து தீர்த்தமா வருது. வெத்தில பாக்கு, பழம், தேங்காய் எல்லாம் போகுது, காளாஞ்சி பிரசாதமா வருது. சுவாமி இறையில கொண்டு உயர்வா வைக்கிறார். பூக்கள் எல்லாம் புடுங்கி கொண்டு போகிறோம், வந்து பிரசாதமா காதுல கொண்டையில பூவை வைக்கிறார். இப்படி உயிரற்ற பொருட்கள் எல்லாம் கோயிலுக்கு போகுது. நைவேத்தியம் நிவேதனமா சமைச்சு கொண்டு போய் அங்க படைச்சாப்புறம் அது பிரசாதம். புகைக்கெல்லாம் சாதாரணமா தூய்மையா போய் இறைவனிடத்துல சமர்ப்பிக்கப்பட்டதன் பிற்பாடு புனிதம் பெற்று அதெல்லாம் ஒரு உயர்ந்த நிலையோட திரும்பி கோயில் வாசலை விட்டு வெளியில வருது. இதெல்லாம் உயிரற்றவை. உயிருள்ளவர்களாகிய நாங்கள் மனிதர்கள் கோயிலுக்குள்ள போகேக்க எப்படி போறோம், கோயிலை விட்டு வெளியில வரையக்க எப்படி வாரம்? சில பேர் அதே நிலையிலேயே வருவினோம், எந்தவித மாற்றமும் இல்லை. அதை கடவுளுக்கே சவால் விடணும். முடிஞ்சா நீ மாத்தி காட்டு. என்ன முருகா, பிள்ளையாரப்பா, அம்மாளாச்சி, முடிஞ்சா என்ன மாத்தி காட்டு. உன்னை நான் மாத்துவேனே தவிர என்ன நீ மாத்த இயலாது. சில பேர் போற நிலையை விட வரைக்க நல்ல பக்குவமா அமைதியா வருபவர்களும் இருக்கிறார்கள். சில பேர் போயக்க அமைதியா போயிருப்பினோம், வேறைக்க குழம்படிச்சு என்ன ஒரே இடிச்சு கொண்டு இருக்கிறாங்க, ஒரே சனமா கிடக்கு. இப்படித்தான் எங்கட சனத்துக்கு அறிவில்லை. காலை மிதிக்கிறது மிதுவும் கோயிலுக்குள்ள வந்து பாருங்க, அவை என்ன பாருங்க என்ன கதை கதைச்சு கொண்டிருக்கிறேன். வீட்டு வந்து கதைக்க வேண்டியானே, நாங்கள் அமைதியா கும்பிடும்னு வந்து பக்கத்துல வந்து ஊர்க்கதையெல்லாம் கதைச்சு கொண்டு இருக்குது. எப்படி நிம்மதியா கும்பிடுறது? இந்த பொம்பளை பிள்ளையில பாருங்க, எல்லாம் முடிய அவிட்டு விட்டுட்டு வந்திருக்கு, எல்லாம் காத்துக்கு பறக்குது. எங்களோட மூக்கு வந்து நிம்மதியா கும்பிடலாம கிடக்கு. ஒரு முடிய கட்டி போட்டு கோயிலுக்கு வருவோம் இல்லை. அப்புறம் அங்கே பலவிதமான குறைகள் நடக்கும். கோயில் சுத்தமா இல்லை, அது இல்லை, ஐயா ஒழுங்கா பூசை செய்யலை, செய்யலை. இப்போ கோயிலுக்கு போகேக்க இருந்த நிம்மதி கோவிலை விட்டு வெளியில விரையக்க இல்லை. அது குளிக்க போய் சேறு பூசுற மாதிரி தான். அப்ப இது மிகவும் நாங்கள் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இறை பக்தி உள்ளவர்கள். இப்போ இங்க பாருங்க, பார்வதி தேவி 5 வயசுல சொல்றா, நீங்கள் சிவன், அதாவது உங்களோட சித்தமெல்லாம் சிவன் பால் இருக்கேக்க உங்களுக்கு ஒரு பக்குவம் வேண்டாமோ? நான் பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டேன், என்ன கல்யாணம் கட்டி அனுப்பி வைக்கத்தான் வேணும். இதான் நடைமுறை. இந்த பக்குவம் இல்லாம நீங்க சிவபக்தி நீங்கள் எல்லாம் இமவானும் மேனையும் அப்பா அம்மாவும் சிவன் பக்தர்கள் சொல்லி என்ன பிரியோசனம் பண்ண கேட்கிறாண்டா, அந்த குழந்தை தெய்வீக குழந்தை என்றது புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ எங்களோட இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் அல்ல உங்களோட பேர குழந்தைகள் இப்படி ஒரு அதீதமான ஒரு முதிர்ச்சியான ஞான கருத்துக்களை சொல்லினோம்டா நீங்க மிக கவனமா நடக்கணும். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பெரிய தொடர்ச்சி இருக்கு. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி அந்த குழந்தை போன பிறப்புல யாருக்கு மகனாவோ மகளாவோ எந்த பிறப்பு தேவலோகமோ பூலோகமோ இதென்று எங்களுக்கு எதுவுமே தெரியாது. பொதுவாக நாங்கள் நினைக்கிறேன், சின்ன பிள்ளைன்னா நாங்கள் கணக்கே எடுக்கிறேன். நாங்கள் வயதில் மூத்தவர்கள், எங்களுக்கு தான் எல்லா அனுபவமும் இருக்கு, எல்லாம் தெரியும். சின்ன பிள்ளை பேசாரு. சில அப்பா அம்மா அப்படி பிள்ளை அடக்கிற சுமார் அப்படி சொல்லவே கூடாது. உண்மையில ஞான சம்பந்தர் 3 வயதுல தேவாரம் பாடினார். நாங்கள் 30 வயதாயும் ஏற்கனவே பாடின தேவாரமே திருப்பி பாட வருது இல்லை இல்லை சொல்றேன் நான். அப்போ அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இந்த பார்வதி தேவி இந்த ஒரு அடிப்படை விஷயத்த இவைக்கு சொன்னோன்னே, இந்த மகளோட வார்த்தைகளை கேட்டோன்னே இமவானுக்கும் மேனைக்கும் ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு வித திருப்தி, ஒரு வித உடன்பாடு வருகிறது. அப்படி வந்த உடனே அவர் சொல்றா, தந்தையே, நான் மேரு மலைக்கு போகிறேன், தவம் செய்ய போகிறேன் என்றால் சிவனை அடைய வேண்டுமாக இருந்தால் தவம் செய்தே ஆக வேண்டும். சிவனை அடைய வேண்டுமாக இருந்தால் தவம் செய்தே ஆக வேண்டும். இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. தவம்ண்டா கடும் தவம்தான், கஷ்டம்தான். மனதில் குழம்பாம அதை இறைவன் தர்ற ஒரு என்ன சொல்றது ஒரு பயிற்சியாக ஒரு பரீட்சையாக ஏற்றுக்கொள்ற மனப்பாங்கு. வாழ்க்கையில துன்பங்கள் வரும் பொழுது நாங்க மனம் தளர்ந்து போயிடுறோம். ஐயோ என்னால தாங்க முடியாத உச்சக்கட்டத்தில் சில பேர் உயிரையே விடியினம். அப்ப இறைவன் இது என்ன பக்குவப்படுத்துறதுக்கு தான் இந்த சவால்களை இந்த துன்பங்களை தருகிறான் என்ற அடிப்படையில அந்த துன்பங்களை எதிர்கொள்ளுதல், தாங்குதல், அதான் உண்மையில தவம்.
யார் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் எது சரியோ அதையே நான் செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போ அந்த நிலையில் நான் மேருமலைக்கு போய் தவம் செய்ய போகிறேன் என்று சொன்ன உடனே இமவான் மேருமலையில் ஒரு பர்ணசாலையை அமைக்கிறான். அமைச்சு பார்வதியையும் பார்வதியினுடைய தோழியர்களாகிய ஜெயை விஜயை இருவரையும் மற்றும் பணிப்பெண்கள் அரண்மனையிலிருந்து பணிப்பெண்கள் சிலரையும் அனுப்ப தீர்மானிச்சாச்சு. அப்போ இந்த மங்கள நாள் ஒரு நல்ல நாளாக பார்த்து இமவானும் மேனையும் மேளதாளங்களோட இன்னிச முழக்கங்களோட வேத மந்திரம் ஒலிக்க ஒரு முத்துப்பணி நல்ல பல்லக்கில் மகள் பார்வதி தேவியை உட்கார வச்சு மேருமலைக்கு போயினோம். மேருமலைக்கு போனால் அங்கே பெற்றோருக்கு ஒரே மனசுக்கு துன்பம் தான். இந்த 5 வயசுலேயே இந்த பிள்ளை இப்படி தவம் செய்யணும்னு நிற்கிது மலைக்கு வந்து. சின்ன வயசு, தவம் செய்கிற வயசாகுது, இந்த வயதிலே இப்படி இருக்கு உண்டு. அடுத்து நாங்கள் இந்த இப்படிப்பட்ட நல்ல குழந்தைய நாங்கள் பிரிய வேணுமே. அந்த அளவுக்கு அந்த தெய்வீக பண்புகள் அங்கே மேலவங்க இருக்கு அந்த குழந்தையில. அவ்வளவு அன்பு, தாய் தகப்பன் மேல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. சில குழந்தைகளோட நாங்கள் பல எங்களுக்கே விருப்பமா இருக்கும். ஐயோ இது இல்லாப்பா குழந்தை, அப்படி நல்ல அன்பா பழகின குழந்தைய பிரிகிறது கஷ்டமா இருக்கும். சில குழந்தை அப்பா தொல்லை தாங்க முடியல, குழப்படி தாங்கவே முடியல, எப்படா இந்த குழந்தைய விட்டு நாங்கள் பிரிஞ்சு போகலாம்னு இருக்கிறாங்களும் விருப்பினேன். அப்போ இப்படி நான் நல்ல ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி தவம் புரிய சென்ற உடனே பெற்றோர்களுக்கு ஒன்று குழந்தை கஷ்டப்பட போது தவம் செய்கிறது கடினமான இதுன்னு சொல்லி ஒரு கவலை, குழந்தையை நாங்கள் பிரிஞ்சிருக்க போகிறோம்ன்ற கவலை இருந்தும் அவர்கள் அந்த கவலையை வெளிப்படுத்தாமல் இந்த பார்வதி தேவியினுடைய இந்த விருப்பத்தை மதித்து, சிவன் அடைய வேண்டும் என்ற விருப்பத்தை மதித்து அவர்கள் பார்வதி தேவியை அங்கே தவம் செய்ய விட்டுட்டு அவர்கள் அரண்மனைக்கு திரும்புகிறார்கள். அப்போ இந்த பார்வதியினுடைய தவம் இதில் 5 வயசில் ஆரம்பிக்கிறது, சிவனை அடைய வேண்டும் என்கின்ற தவம். அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய சைவ சமயம் அல்லது இந்து சமயம் முற்பிறவி கொள்கையை தெளிவாக சொல்லுது. அவ போன பிறவியில் அங்கே கைலாயத்தில் இருந்துதான் இப்போ இங்கே வந்து அவதாரமாக வந்திருக்கிறா. ஆனால் அவ ஜோனி வாய்ப்பட்டு பிறக்கையில, அப்போ அது பிறவி அல்ல, அது அவதாரம். ஆனால் அந்த அவதார தத்துவம் எதை குறித்து நிற்கிறது என்றால் அங்கே அவ விரும்பினது அந்த உடம்பை விட்டுறணும், அந்த பேரையும் மாற்றிடணும். இப்போ இங்கே அவருக்கு பேர் தாட்சாயணி அல்ல, இங்கே பேர் பார்வதி. அந்த உடம்பும் விட்டாச்சு, இங்கே இது தெய்வீக உடம்பு, சிவன் கொடுத்த தெய்வீக உடல். இந்த அப்பா அம்மாவுக்கு கருத்தரித்து பிறக்கவில்லை குழந்தை, அப்படியான ஒரு தெய்வீக உடல் பார்வதி என்கிற பேர். அதோட இந்த குழந்தை இங்கே வந்து பிறந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறது. அதுபோலத்தான் இந்த பார்வதி தேவி என்று இந்த கதையில வந்தாலும் உண்மையில பார்வதி தேவி குறிப்பது எங்களைத்தான், உயிர்களை, பசுக்களை, ஜீவாத்மாக்களை. அப்ப நாங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்தோட தான் இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்ப அது என்ன நோக்கம் என்றால் சிவனை அடைவதுதான் அந்த நோக்கம். நாங்கள் எல்லோரும் பார்வதி தேவியாக வந்திருக்கிறோம். அப்ப கடந்த பிறவிகளிலே, கடந்த பிறப்புகளிலே நாங்கள் பலவிதமான பிழைகளை செய்திருக்கிறோம், பாவங்களை செய்திருக்கிறோம். தக்கன் மிகவும் தீயவன், அவனால் வளர்க்கப்பட்ட உடல், அப்ப அது வேண்டாம். அப்ப அதெல்லாத்தையும் விட்டுத்தான் இங்க வந்து இந்த மனித பிறவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் ஜோனி பேதங்கள்ல மனித பிறவியில மட்டும்தான் முக்தி அடைவதற்கு விசேஷ சந்தர்ப்பம் இருக்கிறது. மனித பிறவியை விட கீழான பிறவிகளிலே 6ஆம் அறிவு என்று சொல்லப்படக்கூடிய பகுத்தறிவு இல்ல சிந்திக்கின்ற ஆற்றல் இல்லை. மனித பிறவியை விட மேலான பிறவிகள்ல, உதாரணமாக தேவலோக பிறவி எடுத்துக்கொண்டால் சொர்க்கத்துல அங்க ஒரே ஆனந்தம், அங்க என்ன விருப்பமோ எல்லாம் கிடைக்கும், எல்லா இன்பமும் அனுபவிக்கலாம். அப்ப எல்லா இன்பமும் அனுபவிக்கலாம், எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம் என்றால் யாராவது கடவுளை பற்றி சிந்திப்போமோ? ஏன், எல்லாம் கிடைக்குது. இப்போ உங்களுக்கும் வாழ்க்கையில உங்களுக்கு விரும்புகிற எல்லாம் கிடைக்குதுன்னு வையுங்கோ, யாராவது கோயில் பக்கம் போவீங்களே? சொல்லலாம், சில பேர் போகலாம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ. நான் சுவாமிகள் கோவிலுக்கு போய் கும்பிடுறேன், நான் கடவுளை சும்மா கும்பிடணும்ன்றதுக்காக தான் கும்பிடுறேன், நான் கடவுள்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்லை. பாப்போம் யார் அப்படி இருக்கிறேன். இப்ப நான் அப்படி கேட்பதில்லை என்றால் அந்த அடிப்படையில் நான் எதையுமே கேட்பது இல்லை.
என்ற நிலையில் கும்பிடுபவர்கள் மிக 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 அரிது. ஞானிகளால் மட்டும்தான் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனிடத்திலே பக்தியை செலுத்த முடியும். பக்தியை செலுத்துவதற்காக பக்தி செய்தல், அதாவது இறைவனிடத்திலே அன்பு செலுத்தும் போது அதுக்கு பக்தி என்று பெயர். அதுக்கு பதிலாக இறைவன் எங்கள் மீது அன்பு செலுத்தணும் என்ற எதிர்பார்ப்பு கூட இருக்கக்கூடாது. கடவுள் எங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்றால் அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தான். கடைக்கண் பாராயோ, கடைக்கண் திறவாயோ என்று கடவுள்கிட்ட கேட்டோம்னா அதுவும் ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆரம்ப நிலையில் அது சரி. ஆனால் நாங்கள் இறைவனிடத்திலே எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி செலுத்தக்கூடிய நிலையிலே இந்த பக்தியை நாங்கள் முன்னெடுத்தல் என்பது மிக மிக ஒரு அரிதான விடயமாக இருக்கிறது. ஆனால் அது முடியாது என்று கிடையாது. முயற்சி செய்தால் நிச்சயமாக அந்த நிலையை நாங்கள் அடைய முடியும். ஆக அந்த இடத்திலே இந்த பூலோகத்திலே பிறந்திருக்கக்கூடிய எங்களுக்கு கிடைத்த இந்த மனித பிறவி என்பது இறைவனை அடைவதற்காக கிடைக்கப்பட்ட ஒரு பிறவி, ஒரு பிறப்பு. அப்ப தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவரும் இன்பத்திலேயே மூழ்கி இருப்பதால் அவர்களுக்கு கூட முக்தியை பற்றிய எண்ணம் வராது. அதனால்தான் இந்த உலகத்திலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருக்கிறது. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம், இன்பமா இருப்போம், பிறகு துன்பம், பிறகு இன்பம், பிறகு துன்பம், மாறி மாறி இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அப்ப அந்த நிலையிலே நாங்கள் வாழ்க்கையை வாழும் பொழுது நிச்சயமாக இதுல புடம் போடப்பட்டு இறைவன் அடையக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு சந்தர்ப்பம் இங்கே இருக்கிறது. அப்ப இந்த மனித பிறவியினுடைய நோக்கம், நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் காலம் எழும்புறோம், குளிக்கிறோம், தோயிறோம், உணவு சாப்பிட்றோம், நித்திர கொள்றோம், வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம்டா எல்லாத்துன்றதும் அடிப்படை நோக்கம் சிவனை அடைதல், கடவுளை அடைதல், இறைவனை அடைதல். அதைத்தான் பார்வதி தேவி 5 வயசுலேயே கேட்கிறார். அப்போ இதில் நான் சொல்ல வந்த அடுத்த விஷயம் என்னென்றால் முற்பிறப்பிலிருந்து வர்ற தொடர்ச்சியான விஷயம். அப்போ ஒரு சின்ன குழந்தை சிறு வயதிலேயே இந்த உலக வாழ்க்கையெல்லாம் போய் இதில் உண்மையான சந்தோஷம் இல்லை, இதுக்குள்ளே நான் போக போகிறது இல்லை, நான் இறைவனை தேடிய பயணத்தில் போக போகிறேன் என்று அந்த குழந்தை முயற்சிக்குது என்றால் அதுக்கு காரணம் முற்பட்ட பிறவிகளில் அந்த குழந்தை அவ்வளவு பாதையும் கடந்து வந்துட்டுது என்றது. நாங்களும் அப்படித்தான் எவ்வளோ பாதையை கடந்து வந்திருக்கிறோம். இப்போ இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிறவியிலேயே முக்தி அடைவமாக இருந்தால், அதற்கு முயற்சி செய்வமாக இருந்தால் இந்த பிறவியோடையே பிறவி முடிஞ்சு போயிடும், மீண்டும் பிறவாமை இல்லை. இந்த பிறவியிலும் இல்லாமல் நாங்கள் மெல்லமாக தான் போகிறோம் என்றால் தொடர்ந்து அடுத்த பிறவிக்கு நாங்கள் போக போகிறோம். அதில் அடுத்த விஷயம் என்னென்றால் சிவனை அடைய வேண்டுமாக இருந்தால் தவம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த பூலோகத்துக்கு பேர் தவச்சாலை, பர்ணசாலை. அப்ப பூலோகத்தில் நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? தவம் செய்ய வேண்டும். தவம் என்றா என்ன? இலகுவானதா? இல்லை. ஆகவே இன்றைக்கு இந்த கந்தபுராண கதை, இந்த பார்வதி தேவியின் இந்த தவம் செய்கிற படலத்துக்கு பிறகு யாரும் முறப்பாடு செய்யக்கூடாது. நோ கம்ப்ளைண்ட். ஒரு பொல்லாப்பும் இல்லை. எங்கட நல்லூர் யாழ்ப்பாணத்து யோகர் சுவாமிகள் ஒரு பொல்லாப்பும் இல்லை. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா. அப்ப என்ன நடந்தாலும் சரி, என்ன சரியோ புலையோ, என்ன துன்பமோ இன்பமோ எதுவாக இருந்தாலும் நான் அதனாலே பாதிக்கப்பட கூடாது. அதுக்கு பேர் தான் தவம் என்று பேர். அப்ப தவம் என்றால் என்னென்றால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளுதல். கடவுள்கிட்ட போய் எனக்கு இன்பத்தை மட்டும் கொடு, துன்பத்தை கொடுக்காத, அதுக்கு பேர் தவம். நீ இன்பத்தை கொடுத்தால் துன்பத்தையும் கொடு, நான் இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதுதான் முக்தி நிலை. அப்ப அந்த பின்னணியில தான் எங்களுடைய வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும். ஆகவே மனித பிறவியாக நாங்கள் வந்திருக்கக்கூடிய நாங்கள் அனைவரும், உயிர்கள் அனைவரும், பசுக்கள் அனைவரும், ஜீவாத்மாக்கள் அனைவரும் பார்வதி தேவியே. இப்போ பார்வதி படலம் என்று சொல்லி கந்தபுராண கதை என்று ஒதுக்கி வச்சிடாதீங்க. பார்வதி படலம் என்றது என்னுடைய படலம், எங்களுடைய படலம். இது என்னுடைய படம், எங்கட படம்.
ஏண்டா இப்படி எல்லாரும் பெருமையாக பேசுகிறோமோ அது மாதிரி இது என்னுடைய படலம், என்னை பற்றி தான் இங்கே சொல்லப்படுது பார்வதி தேவி. இப்போ சிவனை அடையணும்ன்றது நோக்கம். அந்த சிவன்ன்றது என்ன? சச்சிதானந்த பரபிரம்மம், என்றும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அனைத்தையும் கடந்த நிலை, விருப்பு வெறுப்புகளை கடந்த நிலை, ஆசைகள் அற்ற நிலை, அதுதான் முக்தி நிலை. அப்போ அந்த சிவனை, அந்த முக்தி நிலையை அடைதல் தான் மனித பிறவியின் நோக்கம். அதுக்கு நாங்கள் தவம் செய்யணும். அந்த தவம் செய்கிற இடம்தான் இந்த பூலோகம். அப்போ இங்கே நடக்கிற எல்லாம் தவத்துக்கான ஏற்பாடு தான். இப்போ எல்லாம் பஞ்சம் வரப்போகுது, இயற்கை அழிவு வருது, இப்போ கடும் மழை பெய்து கொண்டு இருக்குது, நெல் விளைச்சல் எல்லாம் இல்லாமல் போகுது, இருக்கிற நெல்லும் இல்லாமல் போகுது. இனி விளைச்சல் வந்தால் பஞ்சம் தான். பொருளாதார நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருக்குது. முழு தேசம் முழு நாடே கடனில் போய்கொண்டிருக்குது. எல்லாம் பெரிய அழிவு வரப்போகுதுன்றா அதுதான் தவம். அதுக்குள்ள தப்பி பிழைக்கிறது தான் தவம். நான் மட்டும் தப்பி பிழைக்கணும் யோசிச்சா அது தவம் இல்லை, எல்லோரும் பிழைக்க வேண்டும். பார்வதி தேவி இங்க வந்து இந்த புறப்படுத்ததும் சிவன் என்ன சொல்றார்? அவர் தனக்காக இந்த பிறவியை எடுக்கல, எல்லா உயிர்களும் ஆன்மாக்களும் முக்தி அடையணும் என்றதுக்காகத்தான் பர்வதராஜனுக்கும் மேனைக்கும் மகளாக வந்து பிறக்கிறார். இப்போ அந்த பின்னணியில் இந்த விஷயம் நடக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ சிவபெருமான் எங்கே இருக்கிறார், அவருக்கு என்ன நடக்குது என்று பார்த்தால், திருக்கையில அந்த காட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அங்கிருந்து தான் பார்வதி தேவி தட்சாயினி விடைபெற்று இங்கே வந்துட்டா. வந்து இப்போ தவத்துக்கு பர்ணசாலைக்கு மேருமலைக்கு வந்து அங்கே பர்ணசாலை அமைச்சு தோழியர்களோட தவம் நடக்குது. சிவபெருமானை பார்த்தோன்னே சிவபெருமான் பார்த்தார், பார்வதி தேவி தவம் புரிய போயிட்டா, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அப்போ அவர் தட்சிணாமூர்த்தியாக மாறிட்டார். தட்சிணாமூர்த்தியாக மாறி ஆலமரத்துக்கு கீழே தென் திசை கடவுள், தெற்கு திசையை நோக்கியபடி ஆலமரத்துக்கு கீழே தெற்கு திசை நோக்கியபடி அவர் தியானத்தில் மௌனத்தில் அமர்ந்து விட்டார் சிவபெருமான். தட்சிணாமூர்த்தி, தட்சிணம் என்றா தெற்கு, உத்தராயணம் தட்சிணாயணம், தட்சிணம் என்றா தெற்கு, அதான் தென் திசை கடவுள். ஆலயங்களில் பொதுவாக பார்த்தீங்கன்னா கோபுரங்களில் விமானத்தலம், மூலஸ்தானம் இருக்கிற விமானத்தல கோபுரத்தில் மேலே தெற்கு பக்கம் பார்த்தபடி தட்சிணாமூர்த்தி இருப்பார். இல்லை சுவர்லேயே சில ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தியை அமைத்திருப்பார்கள், சில ஆலயங்களில் தட்சிணாமூர்த்தியை படமாக சுவரில் வரைந்திருப்பார்கள். தட்சிணாமூர்த்தி என்றால் சிவ அவதாரம், ஞான அவதாரம், ஞான குரு உபதேசம். அப்போ அந்த தட்சிணாமூர்த்தி அங்கே இருக்கும் பொழுது பிரம்மா, படைத்தல் கடவுளாகிய பிரம்மதேவன், அவற்ற புத்திரர்கள் இருக்கினம். அவர்கள்லாம் யார் என்று கேட்டால் சனகர், சனாதனர், சனந்தனர், சனக்குமாரர். சனகர், சனாதனர், சனந்தனர், சனக்குமாரர் என்று 4 புத்திரர்கள் பிரம்மதேவருக்கு, நான்முகனுக்கு 4 புத்திரர்கள். அப்போ இந்த 4 புத்திரர்களுக்கும் வந்து அப்பா சொல்றார் பிரம்மா, இனி நீங்கள் படைப்பு தொழிலை செய்யுங்கோன்னு. அப்போ படைப்பு தொழிலை செய்ய அவைக்கு அப்பாட ஆணையை கேட்கறதுக்கு உடன்பாடு இல்லை, மறுக்கிறார்கள் 4 பேர். இப்போ நடக்கிற விஷயம் தானே, அப்பா சொன்ன எல்லாத்தையும் மகள்மார் செய்வினமென்று இல்லை. அப்போ அவ மறுத்த உடனே அப்போ அவர்களுக்கு என்ன விருப்பம்னா, இந்த படைப்பு தொழில், இந்த ப்ரொடக்ஷன் கிரியேஷன், வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ப்ரொடக்ஷன் அண்ட் கிரியேஷன். இன்னும் உங்களோட படைப்பு தொழில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது அப்படியே பரம்பரை தொழிலாக எங்களுக்கு தர பார்க்குறீங்க. இந்த படைப்பு தொழில் செய்கிறது எங்களுக்கு ஆர்வம் இல்லை. சரிடா அப்பா, அப்போ உங்களுக்கு இதில் ஆர்வம் இல்லை, அப்போ உங்களுக்கு எதில் தான் ஆர்வம் என்று கேட்டவுடன் அவர் சொல்லினம், எங்களுக்கு ஈசனை தரிசித்து முக்தி நிலை அடைவதற்கான ஞான மார்க்கத்தை பெறப்போகிறோம். நாங்கள் சிவபெருமான்கிட்ட போய் அவருக்கு பணிவன்போட பணிவிடைகள் எல்லாம் செய்து, குருவுக்கு சேவை எல்லாம் செய்து, சிவபெருமான்கிட்ட நாங்கள் வேதம் அத்தியாயனம் செய்ய போகிறோம், வேதம் படிக்க போகிறோம், ஞானம் பெற போகிறோம். அதுதான் எங்களுக்கு விருப்பம். ஞானம் பெறத்துக்காக குருவாகிய தட்சிணாமூர்த்தி சிவனிட்ட போய் நாங்கள் பெற போகிறோம். உங்களோட படைப்பு தொழில் எங்களால் தொடர்ந்து செய்யலால் என்று சொன்னோன்னே அந்த உமாமகேஸ்வரன் சிவபெருமான் ஆலமர நெல்லிருந்து அற்புதமாக அனைத்து தத்துவங்களையும், வேத ரகசியமாக இருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் எடுத்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பிரம்மதேவனும் அதுக்கு அனுமதி கொடுத்து விட்டுட்டார். அப்போ அப்பா மேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அப்பா விரும்பினார் தண்ட பிள்ளைகள் தண்ட தொழிலைத்தான் தொடர்ந்து செய்யணும். இது எல்லா அப்பா மேரும் விரும்புகிற விருப்பம் தானே, அதில் தவறில்லை.
ஆனால் பிள்ளைகளுக்கு அதில் ஆர்வம் இல்லை. அப்போ கட்டாயப்படுத்தக்கூடாது. சில பேர் இப்படித்தான், பெற்றோர் என்னால் தான் என்ஜினியராக வர முடியல, என் மகனையாவது என்ஜினியர் ஆக்கி காட்டுவேன். இது என்ன விளையாட்டு இது? ஆக்கி காட்டுறேன்டா. நான் டாக்டராக வரணும்னு விரும்பினான், என்னால் வைத்தியராக வர முடியல, என் பிள்ளையை நான் வைத்தியராகி காட்டுவேன். தவறான சிந்தனை. கந்தபுராணம் சொல்லுது, கந்தபுராணம் சொல்லுது, நீங்கள் எதிர்பார்க்கறது பிழை இல்லை. உங்களுக்கு மனதில் உங்களோட பிள்ளைகள் என்ற வகையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்ற பிள்ளை இப்படித்தான் வரணும் என்று. அது பிழை இல்லை, அதை நீங்க சொல்லலாம் பிள்ளைகளுக்கு. அந்த உரிமை உங்களுக்கு இருக்கு. சொன்னா பிறகு பிள்ளைகள் ஓம் அப்பா எங்களுக்கும் அதான் விருப்பம், நாங்கள் செய்கிறோம் என்றால் சந்தோஷம், நல்ல விஷயம். அங்க உடன்பாடு வந்துட்டுது, முரண்பாடு இல்லை. இல்லை பிள்ளைகள் சொல்லி நம்ம இல்லை இல்லை எங்களுக்கு உதவி விருப்பம் இல்லை, எங்களுக்கு ஞான மார்க்கத்தை தான் போகிறோம்டா, அதுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இந்த குழந்தைகள் தற்காலிகமாக உங்களுக்கு இறைவனால தரப்பட்ட குழந்தைகளே தவிர உங்களுடைய குழந்தைகள் இல்லை. இங்க வயது போன தாத்தாமார் பாட்டிமார் இருக்கணும், நீங்க குழந்தைகள் என்றதை நீங்க பேர குழந்தைகளும் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பேர குழந்தையோட அளவோட பாசத்தை காட்டுங்கள். அது உங்களுக்குரிய குழந்தை அல்ல, உங்களுடைய பேர குழந்தை அல்ல, இறைவனுடைய குழந்தை. இப்ப தற்காலிகமா உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, நீ இந்த குழந்தைய பார்த்துக்கொள். அப்ப நாங்கள் யாருண்டா கேர்டேக்கர். அந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய கவனத்தை, தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிற, வசதிகளை செய்து கொடுக்கிற கடமை தான் எங்களுதே தவிர உரிமை கொண்டாடுற உரிமை எங்களுக்கு இல்லை. இதை நான் சொல்லிக்க சில பேர் மாறி யோசிப்பினும், சில பேருக்கு என் மேல கோபமும் வரும். என்ன இவர் எங்கட குழந்தைய பார்த்தா எங்கட குழந்தை இல்லை என்றார். இது ஆற்ற குழந்தைன்னு, வேறு ஆற்றிய குழந்தைன்னு நான் சொல்லல. இறைவனுடைய குழந்தைகள். எதை நீ இங்கு கொண்டு வந்தாய்? குழந்தைய கூட இங்க கொண்டு வரையில, போகும்போது கொண்டு போக போறேல. அப்ப இது எனக்குரிய என்னுடைய குழந்தை என்று நான் சொந்தம் கொண்டாடும் பொழுதுதான், அந்த பாசம் வரும்போதுதான் குழந்தைகள் பிளவிட்டாலும் நாங்கள் விட்டு கொடுத்து ஐந்த குழந்தைன வளர சரியாடும் என்று விடத்தான் குழந்தை பிள்ளையான வழியில போறது. பக்கத்து வீட்டு குழந்தை ஒரு சின்ன பிள்ளை விட்டாலே பெருசா தெரியும். எந்த குழந்தை பெரிய பிள்ளை விட்டாலும் சின்னதான் தெரியும், இல்லை தெரியாமலே போயிடும். இந்த உளவியல் மாறணும். யாழ் விஷன் இந்து மன்றத்தின் ஆதரவில் அன்பகம் ஆன்மீக நிலையம் கொக்குவில் நல்லூர் சிவகுரு ஆதீன முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகளால் வழங்கப்படும் கந்தபுராண கதைகள். எல்லா குழந்தைகளும், அது என்னுடைய குழந்தையோ, பக்கத்து வீட்டு குழந்தையோ, மாமாட குழந்தையோ, மச்சாண்ட குழந்தையோ, யாற்ற குழந்தையோ, அனைத்து குழந்தைகளும் இறைவனுடைய குழந்தைகளே. அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி நல்ல வழியை காட்டுற ஒரு பொறுப்பு எனக்கு தந்திருக்கு, இறைவனால தரப்பட்டிருக்கு. அதான் இருக்கக்கூடிய விஷயமே தவிர வேறு எதுவும் கிடையாது.